அப்படின்னா நிறைய அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, எனக்கு என்னோட சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னை கேட்டாங்க, நானும் அவங்களோட சேர்ந்து இந்த ஜர்னியில் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொன்னேன். ஒருத்தர் 2 பேர் இல்லை, இப்போ எங்க 30+ மெம்பர்ஸ் என்னோட சேர்ந்து ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களோட வீட்டில் இருக்க ஒர்க்குக்கும் பசங்களுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்களோட ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. என்னோட சேர்ந்து இத்தனை பேர் ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து கேட்டவங்க வந்து ஒரு ஹாப்பி என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பசங்களுக்கு அவங்க சம்பாதிச்ச இதில் சின்ன விஷயம்தான். எப்பயுமே வந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோதான் பட்ஜெட்டுன்னு போட்டு நடத்துவாங்க நிறைய பேர். ஸோ அந்த பட்ஜெட் வந்து வெளியே ஸ்நாக்ஸ் ஆகட்டும் ஏதாகட்டும் வாங்கி யோசிப்பாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட சேர்ந்த பிறகு நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்லேருந்து நான் என்னோட பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்க கேட்டதை நான் வாங்கி கொடுத்தேன். யாரோட இதுவும் இல்லாமல் நான் என்னோட பேக்கெட்லேருந்து நான் வாங்கி கொடுத்தேன். சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ செக்கில் கட்டிட்டு வர சொன்னாங்க, கோடி மறைச்சிடும், அதனால நான் செக்கிலே பேசுகிறேன். நான் சாரி. ரியா கிரியேஷன்ஸ் அப்படின்றது என்னோட கம்பெனி, அதோட ஃபவுண்டர் நான். வந்திருக்கிற ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ என்னோட அழைப்பில் என்னோட சக்தி சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களை வந்துட்டு செல்வி ஸ்ரீ பிரணவா, அவங்கள வந்து ஷீ பிரணவா, அவங்கள வந்து வேற ஒரு ஃபோரமில் வந்து ரொம்ப எதர்ச்சியாக தான் நான் மீட் பண்ணேன். த மொமெண்ட் ஐ மேட்டர் யாருமே வந்து மென்டல் ஹெல்த் பற்றி பேசினதே கிடையாது. ஸோ நானும் டிபெண்ட் கிடையாது. 15 இயர்ஸாக வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் எஸ்பெஷலி. ஸோ நிறைய உமன்ஸை பார்க்குறேன், நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மென்ஸு சப்போர்ட் இருக்குது. இங்கே வந்து ஒன்லி ஈக்குவாலிட்டி தான், நோ ஈகோ, நோ நத்திங். இங்கே வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஷீ பிரணவால. ஐ ரியலி விஷ் ஹர் ஃபார் த கிராண்ட் சக்ஸஸ் அண்ட் ஐ சப்போர்ட் ஃபார் எவர். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். ஒரு பொண்ணு என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலான்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி எங்கள் அப்பாவோட லீகசியை எடுத்து பண்ணணுன்றதுக்காக தான் ஸ்கிராப் அண்ட் டிஎம்டி பார்ஸில் நான் வந்து பிஸ்னஸ் எடுத்தேன். பட் அந்த ஒரு லீகசியை காப்பாற்றும் போது எனக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையும் போது எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ when I started healing people, சூசைட் பண்ணணும்னு நினச்சவங்க இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற அந்த ஒரு நியூஸ் எனக்கு கொடுத்த சந்தோஷம். டிவோர்ஸ் ஆகணும்னு நினச்ச கப்பல் இன்னைக்கு அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க அந்த பொண்ணு, அண்ட் தே ஆர் வெரி ஹாப்பி. இந்த சந்தோஷத்துக்கு வந்து எனக்கு ஒரு ஈடே இல்லை. ஸோ நேச்சுரோ அப்படி தான் அது க்ரோ ஆச்சு. அப்படி தான் வந்து ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள். அண்ட் செல்வி ஷீ இஸ் சச் அ கிரேட் உமன். ஏன்னா ஒரு மனசை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லாராலையும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அதை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் த்ரூ ஸ்ரீ பிரணவா கண்டிப்பாக நானுமே க்ரோ ஆகணும். ஏன்னா என்னோட பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு 1000 பேரோட லைஃப்பை மாற்றிருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடுல இந்த ஒரு வெல்னஸ் ஹப்பை உருவாக்கி இந்த கவர்மெண்டோட இணைஞ்சு நிறைய பேருக்கு இந்த சர்வீசஸை ஃப்ரீயாக கொடுக்கணும், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் வெல்னஸ். இதுதான் என்னோட விஷன். ஸோ நம்ம எல்லாருமே ஒரு விஷனை நோக்கி பயணிச்சோம் அப்படின்னா அது யூனிவர்ஸே நம்மளை கொண்டு போகும். அதை நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக பார்த்தது வந்து கண்டிப்பாக செல்வியை சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ செல்வி. செல்வின்ற பேருக்கு டிக்ஷனரியோட மீனிங் பார்த்தா தெளிவு, துணிச்சல்னு இருக்கும். தெளிவான சிந்தனை, துணிச்சலான பேச்சு எல்லா நேரத்திலும். தேங்க்யூ செல்வி for giving us the entire info on Shri Pranava, and thank you everyone. This day already feels very special. To make this day even more special, we are honored to have a remarkable personality as a chief guest
Her voice was her potential, and she turned it into a lasting legacy. As a senior news reader on Sun TV, she became the trusted voice in every home. She has also graced the silver screen with her elegance and charm. Today, she inspires on screen and off screen, connecting with 360 followers on Instagram and beautifully balancing her roles as a wife and mother. Ladies and gentlemen, with great pride, please welcome our chief guest, the iconic Mrs. Sujata Babu Avargal. Thank you, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறது. இந்த மாதிரி ஒரு விழாவில் தான் வந்து செல்வியை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ரொம்ப வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து ரொம்ப சாஃப்டாக பேசி ரொம்ப சிரிச்ச முகத்தோட சரி நான் நினச்சிக்கிட்டேன் நான் சீஃப் கெஸ்ட் இல்லையா அப்படிலாம் வந்து பேசுவாங்க. பட் அவங்க அங்கே இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அதே மாதிரி பேசினாங்க. அடுத்த நாளே இன்னொரு ப்ரோக்ராமில் மீட் பண்ணுற மாதிரி இருந்தது. அழகான ஒரு கவிதை எழுதி என்னோட ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப எனக்கு ஹார்ட் டச்டாக இருந்தது. அதில் வந்து என் பையனை பற்றி எழுதியிருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அது என் வீட்டில் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ செல்வியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பார்த்த உடனே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அவங்க சொன்னது என்னென்னா, மேம் என்னோட ப்ரோக்ராமில் நீங்கள் பேசும்போது தயவுசெய்து என்னை பற்றி பேசாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி டாபிக் தர அதை பற்றி பேசுவேன். நான் அதெல்லாம் அழிச்சிட்டேன். ஸோ செல்வியை பார்த்த உடனே ரொம்ப நேர்த்தியான உடை உடுத்தி ரொம்ப தெளிவான பேச்சு, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க இந்த ப்ரோக்ராம்க்கு என்னை கூப்பிடும்போது, மேம் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடல, வீடு தேடி வந்து ஒரு 1 hour இதை பற்றி எனக்கு என்னமே தெரியாது, இதை பற்றி எல்லாம் விளக்கி சொல்லி அப்புறமா இந்த ப்ரோக்ராம் கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சீஃப் கெஸ்ட்னா கூப்பிடுவாங்க, வாங்க மேம் இதை குத்து விளக்கு ஏற்றி வைங்கன்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ விளக்கமாக சொல்லி கூப்பிட்டது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதுக்கே நான் வந்து செல்விக்கு வாழ்த்து சொன்னேன். செல்வியோடு சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள்லாம் சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு சினிமா போகிறது, ட்ராமா போகிறது, உட்காந்து பம்படிக்கிறது, பேசுறது, அது மட்டும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உங்கள் டீச்சர் வந்து உங்களுக்கு துணையாக இருக்காங்க அப்படின்னு நேரில் பார்க்கும்போதே கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு மட்டும் அம்மா டீச்சர் கிடையாது, பார்க்குற எல்லாருக்கும் அம்மா தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெண் பிஸ்னஸ் பண்ணுறா அப்படின்னா, ஒரு பெண் பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறது என்ன தனியாக சொல்லணும்னா, எல்லாரும் தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏன் பெண் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க தனியாக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தனியாக தான் சொல்லியாகும். ஏன்னா ஒரு பெண் தான் குடும்பத்தை வழி நடத்திட்டு போகிறாங்க. மேம் இப்படி சொல்லி தான் காலங்காலமாக பெண்ணை வீட்டுக்குள்ளேயே அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சுருக்கீங்க. இல்லை, அதுதான் உண்மை. பெண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஒரு ஆண் இருக்காரு, சம்பாதிக்கிறாரு, அவரும் குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போகிறாரு. ஆனால் அது ரொம்பவே கம்மியான விஷயம்தான். ஒரு பெண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை முன்னெடுத்துட்டு போக முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்ல முடியும், என்னெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும், நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய பழக்க வழக்கங்களை ஒரு அம்மாவால், ஒரு பெண்ணாக இருந்து தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ எல்லாமே வந்து நிறைய நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம் வரோங்கிறது இது டைலேட் ஆகி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அந்த அம்மாங்கிற பாண்டு, அந்த பெண்ணுங்கிற பாண்டு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கணும். பெண் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு ஆண் பெண் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? ஒரு ஆண் வீட்டில் இருக்காங்க, பெண்ணோட வீட்டில் இருக்கிற சில பேர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? அண்ணனை பிடிக்கல, மச்சானை பிடிக்கல அப்படின்னா பெண் என்ன பண்ணுவா? இந்த ப்ரோக்ராம் நீங்கள் வர வேண்டாங்க, அண்ணன் இருக்கான், பார்த்துக்கலாம், நம்ம எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெத்தா வீட்லேயே உட்காந்துருவாரு. ஆனால் பெண்ணுக்கு ஆண் வீட்டில் இருக்கிற அத்தையை பிடிக்கல, சித்தியை பிடிக்கல, மாமாவை பிடிக்கலன்னா சொல்ல முடியுமா? இல்லை இன்னைக்கு வந்து அவளுக்கு வேலை இருக்குது வர முடியாதுன்னு ஆண் வந்து சொல்ல முடியுமா? ஆனால் பெண் என்ன பண்ணுவா? அதே அத்தைக்கு முதல்ல திட்டிகிட்டே இருப்பா, ஆனால் நேரில் பார்த்தோன்னே அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை, உங்களுக்காக தான் இந்த புடவை வாங்கிட்டு வந்தேன். அந்த புடவை எப்படி வாங்குவா? அந்த அத்தைக்கு பிடிக்காத கலராக செலக்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் வேற விஷயம். அத்தை வீடு தேடி வந்தான்னா பழைய பால் டிகாஷன் போட்டு அப்படியெல்லாம் கொடுப்போம். எப்படியெல்லாம் நம்முடைய வண்ணத்தை காட்டிக்க முடியுமோ அப்படியெல்லாம் காட்டிப்போம். ஆனால் அந்த கம்யூனிகேஷன், அந்த பாண்டிங்கை என்ன ஆனாலும் பெண் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் பெண் பிஸ்னஸ் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க, வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு 2 மாதம் கவனம் இருப்பான் மேலே இருக்கிறவன், 3ஆவது மாதம்
போடுறாங்களுக்கு ஒரு காய்ச்சலை இழுத்து வைக்க விட, இல்லையா அவளுக்கு இல்லையா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கொடு, அவங்க தான் நின்று பார்த்துக்கணும், இல்லையா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை உருவாக்கி பட் ஆனாலும் அதை எடுத்துட்டு போயிட முடியும். பெண்ணால அதை முன்னெடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு ஷீ பிரணவா அப்படின்னு ஒரு சோஷியல் இந்த மாதிரி ஒரு இதை ஆரம்பிச்சு எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்றேன்னு செல்வி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவுமே வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன், நிறைய இந்த மாதிரி பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கு, குரூப்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த குரூப்ல போனா நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கான டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம டைம் அவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம டைம் நம்ம என்ன பண்றோங்கிறதையும் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். பட் செல்வி வந்து கம்ப்ளீட்டா எல்லாருக்குமே நீங்க சொன்ன மாதிரி 5 பேரும் சேர்ந்து உங்களால முடியலையா, உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா, நான் ஹீலிங் பண்ணி தரேன், நீங்க வரீங்க, ஸோ எப்படி பிஸ்னஸ் எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இதை முன்னெடுத்துட்டு போகும்போது ரொம்பவே சந்தோஷமான விஷயம்தான். இன்னொரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கதை அப்படின்னு சொன்னாலே வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு அனிமல்ஸை பத்தி தான் நம்ம சொல்லி எடுத்துக்காட்டா சொல்லுவோம். இது ஏன் ஒரு பறவை பத்தி சொல்லுவோம், ஒரு அனிமலை பத்தி சொல்லுவோம், ஏன் மனுஷங்களை பத்தி சொல்லாம பறவைகளை பத்தி விலங்குகளை பத்தி சொல்றோம்? அந்த விலங்கு என்ன ஆகும் தன்னுடைய நேச்சரை மாத்திக்கவே மாத்திக்காது. ஆனா மனிதர்கள் அப்படி இல்லை, நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதை மாத்திக்குவாங்க. அதனால ஸோ நீங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய காசிப்ஸ் வரும், வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் காலம் ஆகும்போது அந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். சில வேளை சில சமயங்கள்ல அது பொறாமையாலும் இருக்கலாம், இல்லை அவங்களால முடியாததுனாலும் இருக்கலாம், அந்த சப்போர்ட் கொஞ்சம் கம்மியாகும். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். கழுகோட நேச்சர் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே வச்சு ரொம்ப உயரத்துல பறக்கக்கூடிய பறவை வந்து கழுகு. இந்த காக்கா என்ன பண்ண தெரியுமா, கழுகு மேல உட்காந்துட்டு அதை கொத்திக்கிட்டே இருக்கும். கழுகு ஒண்ணுமே பண்ணாது, அமைதியா அது கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உயரத்து தன்னால எவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியுமோ அவ்வளோ உயரத்துக்கு பறந்து போய்கிட்டே காக்கா